ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்லிங் ஹாஃப் பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்வேரியம் மார்க்கெட்டில் நம்மளுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறது ரெஸ்லிங் ஹாஃப் பிக் தான். ஸோ அதில் என்னமோ ஹைப்ரிட் தான் பிளாட்டினம் ஹாஃப் பிக்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஹாஃப் பீக்லேயே பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அக்வேரியம் ஷாப்பில் காமனாக கிடைக்கக்கூடியது ரெஸ்லிங் ஹாஃப் பீக்னால நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க இதோட கேர் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ், ரெஸ்லிங் ஹாஃப் பீக் ஒரு டாப் டோலிங் ஃபிஷ்ஷு. ஸோ உங்கள் தண்ணியோட சர்ஃபேஸ்லேயே இருக்கும், எப்படி கில்லி ஃபிஷ் மாதிரி அந்த மாதிரி தான் தண்ணியோட சர்ஃபேஸ்லேயே இருக்கும். அண்ட் கைஸ், இதில் எதுக்கு இதுக்கு ரெஸ்லிங் ஹாஃப் பீக்குன்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுங்க நல்லாவே சண்டை போடும். ஸோ டேங்க்கில் இன்னொரு மெயில் இருந்தால் அந்த மெயில்கிட்ட எப்பவும் சண்டையாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு ரெஸ்லிங் ஹாஃப் பீக்குன்னு வச்சாங்க. ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயில் அண்டு ஒரு 3 to 4 ஃபீமேலை நீங்கள் கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இதோட டேங்க் செட்டப் பார்த்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் வாட்டரோட டாப்பில் ரொம்ப ஓவராக மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளான்டட் டேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது இது கொஞ்சம் விரும்பும். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் நல்லா கேர் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சென்சிட்டிவ், டிஸ்கஸ் அளவு கிடையாது. ஸோ இதை சூஸ் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் ஹாபியில் இன்ட்ரிமேட்டாக இருக்கிறவங்க இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்டு இதுக்கு ஃபீடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே சின்ன சின்ன பெல்லட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெல்லட்ஸ் தான் நீங்கள் போடணும். இல்லாட்டி டூபிக்ஸ் வேர்ம்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். லைவில் போட்டிங்கனாலே ஃப்ரோசன்லேயும் டூபிக்ஸ் வேர்ம் ஃப்ரோசன் இருக்குது, அது கூட போடலாம். இல்லாட்டி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதுவும் போடலாம். அண்ட் கைஸ், இந்த மீனில் பார்த்தீங்கன்னா இது மிஞ்சி போனால் 3 inches வரைக்கும் தான் வளரும், இல்லாட்டி 3.3 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ இது குட்டியான மீன். இது டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு மற்ற டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு டெட்ரா வெரைட்டிஸ்க்கு போயிடுங்க. அண்டு கோரிடோராஸ் அந்த மாதிரி மீன்களை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பாப்ஸு இல்லாட்டி வேறு ஏதோ பெரிய மீன்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இது சின்னதாக இருக்கனால அதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மீனை. அண்ட் இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபின்னை வச்சு பண்ணலாம், கீழே இருக்க ஆனல் ஃபின்னை வச்சு. ஸோ அது எப்படி இருக்குதுன்றத இமேஜை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் மெச்சூர் ஸ்டேஜில் வச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃபின்னு மெச்சூர் ஸ்டேஜில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீன் லைபர், இது குட்டி போடும். அண்ட் இந்த மீனை நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வைக்கணும்னு இல்லை, பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் வைக்கலாம். ஸோ பிளாக்கிஷ் வாட்டரில் வைக்கிறீங்கன்னா சலினிட்டி லெவலை 1.005 வைங்க, அது கரெக்டாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல், இது என்னோடய ஒப்பீனியன் தான், நீங்கள் 50 ppm இருந்து 150 ppm வைங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye guys.